வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை உட்பட 11 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெற்கு ஆந்திர கடலோரம், மத்திய மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிபர் ஆகிறார் டொனால்டு டிரம்ப். வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றிக்கு தனது நண்பரான டிரம்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி பதிவு. ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் 224 இடங்களை மட்டும் பெற்று தோல்வி. அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்புக்கு அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வாழ்த்து. திருச்செந்தூரில் இன்று கந்தசஷ்டியின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா நடக்கிறது. பலத்த பாதுகாப்புடன் ஏற்பாடுகள் தீவிரம். இன்று மாலை 3:30 மணிக்கு தந்தி டிவியில் நேரலையில் ஒளிபரப்பு. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதால் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு காய்ச்சல் பாதிப்பு குறைவு எனவும் கருத்து. தமிழகத்தில் காய்ச்சல் தொற்று அதிகரித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை சீரழிந்து கிடப்பதாகவும் விமர்சனம். கோவையில் முதல்வர் பங்கேற்ற 2 அரசு விழாக்களிலும் தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். இனிவரும் காலங்களில் தவறாமல் இசைக்கப்படுவதை முதல்வர் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். பிரதமர் மோடி உண்மையான பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறார். வயநாட்டில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரச்சாரம். அரசு ஊழியர்களின் குறிப்பிட்ட பிரிவினர் அதிக லஞ்சம் பெறுவதாக பேசிய நடிகை கஸ்தூரிக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் கடும் கண்டனம். நடிகை கஸ்தூரி மீது திருச்சி, மதுரை, ஆண்டிப்பட்டியில் உள்ள காவல் நிலையங்களில் அடுத்தடுத்து வழக்கு பதிவு. தமிழகத்தில் பிராமணர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை என நடிகர் எஸ்.வி. சேகர் விளக்கம். அண்ணாமலை போல் பேசினால் அரசியலுக்கு வரலாம் என கஸ்தூரி பேசியிருப்பதாகவும் விமர்சனம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவதை எதிர்த்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்க சட்டத்தில் அனுமதி இல்லை. சாம்சங் ஊழியர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சபரிமலை வரும் பக்தர்கள் இருமுடியல், கற்பூரம், சாம்பிராணி, பன்னீரை தவிர்க்க வேண்டும். மண்டல பூஜை தொடங்கவுள்ள நிலையில் தேவசம் போர்டு அறிவுறுத்தல். நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் புகார் பொய்யானது என நீதிமன்றத்தில் கேரள போலீசார் அறிக்கை தாக்கல். பாலியல் புகார் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் இருந்து நிவின் பாலி பெயர் நீக்கம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் வருகிற 8ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திர கடலோரம், மத்திய மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகமே உற்று நோக்கிய அமெரிக்க தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபராக உள்ளார். மொத்தமுள்ள 538 எலக்ட்ரோல் குழு வாக்கில் பெரும்பான்மைக்கு 270 வாக்குகள் தேவை என்ற நிலையில் அதற்கும் அதிகமான இடங்களை பெற்றதால் அமெரிக்காவின் 47வது அதிபராக டிரம்ப் பதவியேற்க உள்ளார். இதன் மூலம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் 132 ஆண்டுகள் முந்தைய சாதனையை டிரம்ப் முறியடித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையான செனட் சபையிலும் டிரம்ப் கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அதிபர் ஜோ பைடன் வெள்ளை மாளிகைக்கு அழைப்பு விடுத்தார். இதேபோன்று துணை அதிபர் கமலா ஹாரிஸும் டிரம்புக்கு வாழ்த்து கூறியுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றிக்கு தனது நண்பரான டிரம்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உட்பட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் மருமகனான ஜே.டி. வான்ஸ் அமெரிக்காவின் துணை அதிபர் ஆகிறார். குடியரசுக் கட்சி வெற்றி வாகை சூடியதன் மூலம் ஜே.டி. வான்ஸ் துணை அதிபராவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவரது மனைவி உஷா வான்ஸ் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். 70களில் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த இந்திய தம்பதிக்கு மகளாக பிறந்த உஷா வான்ஸ் சட்டப்பள்ளியில் படிக்கும்போது ஜே.டி. வான்ஸை சந்தித்து திருமணம் செய்து கொண்டார். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. சூரசம்ஹார நிகழ்ச்சியை இன்று மாலை 3:30 மணிக்கு தந்தி டிவியில் நேரலில் காணலாம். சூரசம்ஹார நிகழ்ச்சிக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் முருகர், வள்ளி, தெய்வானை, பெருமாள், விநாயகர் உட்பட பல்வேறு வேடங்கள் அணிந்து மேளதாளங்கள் முழங்க ஆடிப்பாடி குவிந்து வருகின்றனர். இதனால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கழிவறை சுத்தமாக இல்லாததை பார்த்து அதிகாரியை கடிந்து கொண்டார். தொடர்ந்து நீச்சற்குள தண்ணீரில் குளோரின் வாயு கலக்கவில்லை என புகார் எழுந்த நிலையில் அதில் இருந்த தண்ணீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை சீரழிந்து கிடப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தான் பலமுறை வலியுறுத்தியும் திமுக அரசு நடவடிக்கை மெத்தனமாக இருந்ததாக சாடியுள்ளார். அரசின் மெத்தனம் காரணமாக செங்கல்பட்டில் 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்ற 2 அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். முந்தைய காலங்களில் பிரதமர் மோடி மற்றும் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து சரிவர பாடப்படாததை கண்டித்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் 67வது காமன்வெல்த் மாநாட்டில் தமிழக சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டார். மாநாட்டில் பேசிய அப்பாவு, செயற்கை நுண்ணறிவு மூலம் தகவல்கள் எளிதாக கிடைப்பதால் சில நேரங்களில் தவறான தகவல்கள் பரவி எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோவையில் தங்கநகை தொழில் பூங்கா அமைப்பதற்கு அறிவிப்பு வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு பொற்கொள்ளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். கோவையில் முதலமைச்சரை சந்தித்து தங்கநகை தொழிலாளர் சங்கத்தினர் தங்கள் தொழிலுக்கென தனி பூங்கா அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் கோவை குறிஞ்சி பகுதியில் தங்கநகை தொழில் பூங்கா அமைக்க ரூபாய் 126 கோடி நிதி ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். இதை வரவேற்று தங்கநகை தொழிலாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். போக்குவரத்து துறையை நிதி நிலைமை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளரிடம் பேசிய அவர், போக்குவரத்து துறை என்பது சேவைத்துறை என்றும் இது லாபத்தில் இயங்கக்கூடிய துறை இல்லை என்றும் கூறினார். டீசல் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் பேருந்து கட்டணத்தை முதலமைச்சர் உயர்த்தவில்லை என்றும் தெரிவித்தார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் மின்னஞ்சலுக்கு மர்ம நபரால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ராயபுரம் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் சோதனைக்கு பின்னர் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்க சட்டத்தில் இடமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சாம்சங் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி அளிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட அனுமதி அளிக்குமாறு மனுதாரர் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். தாவேக தலைவர் விஜய் மற்ற கட்சிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக கட்சி கோட்பாடுகளை கொடுக்க முடியாது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகம் எந்த கட்சியினுடைய பி டீமாகவும் இருப்பதாக தெரியவில்லை என்றார். பிற கட்சிகளின் விமர்சனத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு விஜய்க்கு ஆதரவாக கருத்தை ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் தமிழகத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது என்றும் ரஜினி சகோதரர் சத்யநாராயண ராவ் தெரிவித்துள்ளார். கட்சி தொடங்குவதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளதாகவும், ஆனால் விஜயால் தமிழ்நாட்டில் சாதிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். அரசாணை வெளியிடப்பட்டு பதநீர் விற்கப்படும் நிலையில் பதநீர் விற்பதற்கு அனுமதி தருவோம் என்று தாவேக மாநாட்டில் விஜய் அறிவித்திருப்பது சரியான புரிதல் இல்லை என்பதை காட்டுவதாக கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி விமர்சித்துள்ளார். நல்ல புரிதலோடு அரசியலுக்கு வர வேண்டும் என நல்லசாமி தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் நீட் பயிற்சி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நீட் தேர்வில் முத்துலட்சுமி வெற்றி பெறாத நிலையில் இந்த ஆண்டு வேறொரு பயிற்சி மையத்தில் நீட் பயிற்சி பெற்று வந்துள்ளார். கடந்த சில நாட்களாக பயிற்சி மையத்திற்கு மாணவி செல்லாமல் இருந்ததாக கூறப்படும் நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக போதைப் பொருளை வாங்கி கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்து வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஜே.ஜே. நகர் பகுதியில் தனியார் கல்லூரி மாணவர் ஒருவரிடம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர் அளித்த தகவலில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த ஓராண்டாக போதைப் பொருளை ஆர்டர் செய்து பணத்தை கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றி துபாயில் உள்ள போதைப் பொருள் கும்பல் தலைவனுக்கு அனுப்பியதும் தெரியவந்துள்ளது. பாஜக ஆட்சிக்கு விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களிடம் ஆதரவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அவர் செர்கோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டில் பிளவுபடுத்தும் அரசியலை பாஜக கையாண்டு வருவதாகவும், உண்மையான பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திருவொற்றியூர் தனியார் பள்ளியில் வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்தில் காற்று மாசுக்கான தடயம் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளியின் உள்பகுதி வெளிப்பகுதியில் தொடர்ந்து காற்று மாசின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வரும் சூழலில் காற்று மாசுக்கான தடயம் இல்லை என முடிவுகள் வெளியாகியுள்ளன. போலீஸ் விசாரணையில் வாயு கசிவிற்கான வாய்ப்பில்லை என கூறப்படும் நிலையில் மாணவர்களின் படிப்பை கருத்தில் கொண்டு திங்கட்கிழமை மீண்டும் பள்ளியை திறக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பிராமணர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை என நடிகர் எஸ்.வி. சேகர் தெரிவித்துள்ளார். கஸ்தூரி பேச்சு கண்டிக்கத்தக்கது என கூறிய அவர், தமிழ்நாடு ஆந்திராவின் அரசியலில் அவருக்கு இடமில்லை என சாடியுள்ளார். மேலும் தமிழக பாஜகவில் ஒரு பிராமணர்கள் கூட இல்லாத நிலையை அண்ணாமலை கொண்டு வந்து விட்டதாக நடிகர் எஸ்.வி. சேகர் குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணாமலை அரசியலுக்கு தகுதி இல்லாதவர் என்றும் விமர்சித்துள்ளார்.
நடிகை கஸ்தூரி மீது மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தெலுங்கு பேசுபவர்கள் குறித்து நடிகை கஸ்தூரி அவதூறாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சி மாநகர் குற்றப்பிரிவு போலீசார் கஸ்தூரி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆண்டிப்பட்டியிலும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை வரும் பக்தர்கள் இருமுடியில் கற்பூரம், சாம்பிராணி, பன்னீரை தவிர்க்க வேண்டுமென்று தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. மண்டல பூஜை அடுத்த மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் நிலையில் ஆன்லைன் முன்பதிவு, ஸ்பாட் புக்கிங் அடிப்படையில் தினசரி 80,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். பக்தர்கள் கொண்டு வரும் பொருட்களில் பெரும் பகுதி வீணாக எரிக்கப்படுவதை தவிர்க்க கற்பூரம், சாம்பிராணியை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவையில் காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் ராணுவ தேர்வு எழுத வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். ராணுவ பணிக்கான தேர்வுக்கு வந்தவர்கள் தாக்கிக் கொண்டது பொதுமக்களிடையே முகசொலிப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் காலை மாற்றி அறுவை சிகிச்சை செய்த நோயாளிக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பளித்தது. சொக்கலிங்காபுரத்தைச் சேர்ந்த காசிவேலுக்கு இடது காலில் தசை நாண்கள் சேதமடைந்த நிலையில் வலது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து காசிவில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மருத்துவ சேவை குறைபாட்டினால் ஏற்பட்ட உடல் உபாதை மற்றும் மன உளைச்சலுக்கு இழப்பீடு வழங்க கோரி சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டனர். வேலூர் மாவட்டத்தில் பாலியல் தொழிலை நடத்தி வந்த விடுதிகள், ஸ்பா நிலையங்கள் என 29 இடங்களில் போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். சில விடுதிகளில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களே பாலியல் தொழில் நடத்தி வருவதும் தெரியவந்துள்ளது. சில இடங்களில் அழகு நிலையம் என்ற பெயரில் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னையில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் திரைப்படத்தின் வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். ரசிகர்களிடம் பேசிய சிவகார்த்திகேயன் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகாவிலும் அமரன் வெற்றியை விமர்சையாக கொண்டாடி வருவதாக கூறினார். முதல் நாள் முதல் காட்சியை கொண்டாடுவதை விட ரசிகர்கள் செய்யும் நல்ல காரியங்கள் தான் கொண்டாடத்தக்கவை என்றார். சினிமா ரீதியில் சிலரை முந்தியதாக இந்த கொண்டாட்டம் நடத்தப்படவில்லை என்ற சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்த படங்கள் ரசிகர்களுக்கு பிடித்தவையாக இருக்கும் என்று உறுதியளித்தார். கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகி வரும் தக் லைஃப் படத்தின் ரிலீஸ் தேதி வியாழக்கிழமை வெளியாகிறது. கமல்ஹாசனின் பிறந்தநாளையொட்டி காலை 11 மணிக்கு டீசரோடு படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவிக்கிறது. மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகும் தக் லைஃப் படத்தில் சிலம்பரசன், த்ரிஷா, ஜோஜோ ஜார்ஜ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் புகார் பொய்யானது என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்ததால் குற்றப்பத்திரிகையில் இருந்து அவரது பெயர் நீக்கப்பட்டது. கடந்த 2 வருடங்களுக்கு முன் துபாயில் உள்ள ஒரு ஹோட்டலில் 3 நாள் பூட்டி வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக நிவின் பாலி மீது இளம்பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இதனை மறுத்த நிவின் பாலி சம்பந்தப்பட்ட நாளில் தான் கேரளாவில் இருந்ததற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்தார். இதைத் தொடர்ந்து நிவின் பாலி மீதான பாலியல் புகார் பொய்யானது என விசாரணையில் தெரியவந்தது. ரசிகர்களின் அமோக வரவேற்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் லக்கி பாஸ்கர் படத்தின் காட்சிகள் அதிகரித்துள்ளன. வாத்தி படத்தை இயக்கிய வெங்கி அட்லூரி இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிப்பில் தெலுங்கில் உருவான லக்கி பாஸ்கர் படம் தமிழிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் முதல் நாளில் 75 காட்சிகள் மட்டும் திரையிடப்பட்ட நிலையில் 6வது நாளாக நேற்று 534க்கும் அதிகமான காட்சிகள் திரையிடப்பட்டதாக படக்குழு தெரிவித்துள்ளது. பிரபல தடகள வீரர் நீரஜ் சோப்ராவின் பயிற்சியாளர் ஓய்வு பெற்றார். ஜெர்மனியைச் சேர்ந்த கிளாஸ் பட்டோயினஸ் 2019ஆம் ஆண்டு முதல் நீரஜ் சோப்ராவிற்கு பயிற்சியாளராக செயல்பட்டு வந்தார். இவரது உதவியுடன் டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம், பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்று நீரஜ் சோப்ரா நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். தடகள வீரராக மட்டுமின்றி ஒரு மனிதனாகவும் தனது வாழ்க்கையில் முக்கிய நபராக இருந்தவர் எனவும் வெற்றி தோல்விகளை சந்திக்கும் போது உறுதுணையாக இருந்தவர் எனவும் வீடியோவை பகிர்ந்த நீரஜ் சோப்ரா நெகிழ்ந்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை உட்பட 11 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெற்கு ஆந்திர கடலோரம், மத்திய மேற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிபர் ஆகிறார் டொனால்டு டிரம்ப். வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வெற்றிக்கு தனது நண்பரான டிரம்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி பதிவு. ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் 224 இடங்களை மட்டும் பெற்று தோல்வி. அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்புக்கு அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வாழ்த்து. திருச்செந்தூரில் இன்று கந்தசஷ்டியின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா நடக்கிறது. பலத்த பாதுகாப்புடன் ஏற்பாடுகள் தீவிரம். இன்று மாலை 3:30 மணிக்கு தந்தி டிவியில் நேரலையில் ஒளிபரப்பு. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதால் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு காய்ச்சல் பாதிப்பு குறைவு எனவும் கருத்து. தமிழகத்தில் காய்ச்சல் தொற்று அதிகரித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை சீரழிந்து கிடப்பதாகவும் விமர்சனம். கோவையில் முதல்வர் பங்கேற்ற 2 அரசு விழாக்களிலும் தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். இனிவரும் காலங்களில் தவறாமல் இசைக்கப்படுவதை முதல்வர் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல்.
பிரதமர் மோடி உண்மையான பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்புகிறார். வயநாட்டில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரச்சாரம். அரசு ஊழியர்களின் குறிப்பிட்ட பிரிவினர் அதிக லஞ்சம் பெறுவதாக பேசிய நடிகை கஸ்தூரிக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் கடும் கண்டனம். நடிகை கஸ்தூரி மீது திருச்சி, மதுரை, ஆண்டிப்பட்டியில் உள்ள காவல் நிலையங்களில் அடுத்தடுத்து வழக்கு பதிவு. தமிழகத்தில் பிராமணர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை என நடிகர் எஸ். வி. சேகர் விளக்கம். அண்ணாமலை போல் பேசினால் அரசியலுக்கு வரலாம் என கஸ்தூரி பேசியிருப்பதாகவும் விமர்சனம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவதை எதிர்த்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்க சட்டத்தில் அனுமதி இல்லை. சாம்சங் ஊழியர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சபரிமலை வரும் பக்தர்கள் இருமுடியில் கற்பூரம், சாம்பிராணி, பன்னீரை தவிர்க்க வேண்டும். மண்டல பூஜை தொடங்கவுள்ள நிலையில் தேவசம் போர்டு அறிவுறுத்தல். நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் புகார் பொய்யானது என நீதிமன்றத்தில் கேரள போலீசார் அறிக்கை தாக்கல். பாலியல் புகார் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் இருந்து நிவின் பாலி பெயர் நீக்கம். இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.